everyone, practice Mangdi with Jenla part 18 grid or checked design தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ 3D டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இப்போ போடுற மாதிரி ஒரு செக்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் விட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்லாண்டிங்காக நீங்கள் போட்டு செக்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் கொடுத்துட்டு அகெயின் அதுக்கு ஆப்போசிட்டில் நான் இப்போ போடுற மாதிரியே ஒரு லைன்ஸ் போட்டு செக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு செக்கும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியாஸில் குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பனான ஒரு ஹம்ப்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் எல்லா செக்ஸ்லையுமே 4 சைடும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இதே மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸாக நீங்கள் வாங்கி மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி எல்லா செக்ஸ்லையுமே பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அந்த லைன்ஸ் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி நான் இப்போ போடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல சென்டரில் ஒரு டாட் வச்சு அதை 2 பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th டிசைனை நாம் பார்க்க போகிறது ஒரு 3D டிசைன் தான். ஸோ அதுக்கு நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் லைன்ஸ் ஹொரிசான்டலாக ஈக்குவல் டிஸ்டன்சிங் விட்டு வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டலாக லைன்ஸ் ட்ரா பண்ணி ஒரு செக்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் பாக்ஸையுமே நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணி அதை செக்மெண்ட் பண்ணிவிட்டு செக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சென்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸஸ்லேயுமே குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. போடும்போது நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கூட விடாமல் எல்லா பாக்ஸ்லேயுமே அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸை எம்டியாக விடுறீங்க அப்படின்னா செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு 4 எட்ஜஸையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லா பாக்ஸஸையுமே போட்டு முடிச்சுட்டு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மினி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மினி பாக்ஸஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, ஃபில் பண்ண பாக்ஸஸை மட்டும் அந்த 4 எட்ஜஸையும் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான 3D டிசைன் உங்களுக்கு அழகாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஃபுல் டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ், பை, டேக் கேர்.